ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யோகர்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வெள்ளைக்கரு அப்புறமா மஞ்சக்கரு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நான் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம மஞ்சக்கருவை ஃபஸ்ட்டு அடித்து எடுத்து வந்துக்கலாம். இந்த மஞ்சக்கரு கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூட 1 கப் க்ரீக் யோகர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம். இந்த யோகர்ட்டும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மாற்றி வச்சுருவோம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கருவை நம்ம நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட நான் பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். பவுட்ரு பண்ண சர்க்கரையை ஒரடியாக சேர்க்காம 2ஆவோ 3ஆவோ டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீதி சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா ஸ்டிஃப் பீக் ஆகிறது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க மஞ்சக்கரு கூட 1/4 கப்பு மைதா 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணி அது நல்லா திருப்பி ஒருக்க கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோம். எல்லா மாவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு கூட கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடாவும் போட்டு திருப்பியும் ஒருக்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைக்கரு, அதுக்கு கூட சேர்த்து இந்த பேட்டரை நம்ம ஊற்றி கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் கீழே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அந்த யோகர்ட் பேட்டர் அதை நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் பவுட்ரு பண்ண சுகரை நான் டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.